புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணியளவில் கூடியது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் திருக்குறள் வாசித்து சபை நடவடிக்கைகளை தொடக்கினார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி சமூக விரோத செயல்பாடுகள் தடுப்பு திருத்த சட்ட முன்வரைவை தாக்கல் செய்தார். இதன் மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு செந்தில்குமார், திரு கார்த்திகேயன், காங்கிரஸ் உறுப்பினர் திரு கார்த்திகேயன், சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு ஆகியோர் பேசுகையில், மணல் கடத்துபவர்களும் இந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் மணலின் அளவு குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் புதுச்சேரியில் தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறு ஆகிய 2 ஆறுகள் ஓடுகிறது. இந்த ஆறுகளின் கரையோரம் இருப்பவர்கள் கொஞ்சம் மணலை தங்கள் இல்லத்தின் தேவைகளுக்காக எடுத்து வரலாம். அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யும் அபாய நிலை உள்ளது. அதேபோல் தமிழகத்திலிருந்து கோவில் உள்ளிட்ட பணிகளுக்காக மணல் எடுத்து வருபவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படலாம். எனவே மணல் அளவு உள்ளிட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டியுள்ளது என்றும், தீபாவளி குலுக்கல் சீட்டு பலர் நடத்துகின்றனர், சிலர் தராமல் விட்டுவிடுகின்றனர். மேலும் அரசு பங்கேற்புடன் நேரு வீதியில் பரிசு குலுக்கல் வழங்கும் வணிக திருவிழாவை நடத்துகிறது. இதனை முதல்வர், அமைச்சர்கள் திறந்து வைக்கின்றனர். அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுமா என்று கேள்வி எழுப்பினர். மேலும் இதற்கெல்லாம் உரிய திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றனர். இதனையடுத்து உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பேசுகையில், குண்டர் சட்டம் தொடர்ச்சியாக குற்றங்கள் செய்பவர்கள் மீதுதான் பதிவு செய்யப்படும், உறுப்பினர்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றார். பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், தற்போது உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தை போல் மேலும் பல உறுப்பினர்களுக்கும் கருத்துக்கள் இருக்கலாம். அதனை சட்டப்பேரவை அலுவலகத்தில் கடிதம் வாயிலாக தெரிவியுங்கள். அதுவரை இந்த சட்ட திருத்த மசோதா ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூறி ஒத்திவைத்தார். இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதத்தில் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏகேடி ஆறுமுகம் பேசுகையில், புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வோம் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் செயல்படும் முதல்வர் திரு ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி மாநிலம் மேலும் பல உயரங்களை தொட்டிட வாழ்த்துகிறேன் என்றார். உயர்கல்வி மாணவர்களின் கல்வி பயணத்தை எளிதாக்கும் வகையில் இலவச பேருந்து போக்குவரத்து வசதி, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கையடக்க கணினி வழங்குவது, 150 மாணவர்களுக்கு மாதம் 10,000 உதவித்தொகையுடன் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் மூலம் 12 மாத காலத்திற்கு டிஜிட்டல் பயிற்சியும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை உருவாக்குவதற்கும் பயனுள்ளதாக அமையும் என்றார். புதுவையில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் ரூபாய் 3,000 மதிப்புள்ள பரிசு பட்டகம், சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 15,000 ரூபாய் 25,000 உயர்த்துவது, அரசு துறைகளில் சுமார் 1000 பணியிடங்கள் நிரப்பும் அறிவிப்பு, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்களின் திருமண நிதி உதவித்தொகை 40,000 ரூபாய் 1,00,000 உயர்த்தும் அறிவிப்பு, விதவைகளின் மறுமண உதவித்தொகையை ரூபாய் 1,00,000 உயர்த்துவது, பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் 41 உயர்த்த இருப்பது, புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தும் அறிவிப்பு, தட்டாஞ்சாவடியில் 21 ஏக்கர் பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலமும், தொழில் முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் காரைக்காலில் 213 ஏக்கர் பரப்பளவில் பல்துறை சிறப்பு பொருளாதார மண்டலமும் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு, சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நவீன வசதிகளுடன் கூடிய ஐகானிக் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் அறிவிப்பு உள்ளிட்ட திட்டங்கள் வரவேற்கக்கூடியவை என்றார். புதுச்சேரி மாநில வளர்ச்சியே இலக்கு என்ற உயர்ந்த நோக்குடன் செயல்பட்டு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள முதலமைச்சருக்கு இந்திராநகர் தொகுதி மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதத்தில் பாஜக எம்எல்ஏ திரு ஜான்குமார் பேசுகையில், புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்திய போது குறுக்கிட்ட சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், சிறப்பு மாநில அந்தஸ்து பெற வேண்டுமென்றால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இயற்கை சீற்றத்தால் பேரழிவு ஆபத்து, அரசு திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்த முடியாத நிலை ஆகியவை இருக்க வேண்டும். இவை 3மே புதுச்சேரியில் இல்லாததால் சிறப்பு மாநில அந்தஸ்து பெற முடியாது என்றார். சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு, மாநில அரசின் வருவாய் ரூபாய் 9,000 கோடியாக உயர்ந்துள்ளது. தற்போது மத்திய அரசு ரூபாய் 3,000 கோடி நிதி தருகிறது. மாநில அந்தஸ்து அளித்து நிதிக்குழுவில் சேர்த்தால் பங்கீடாகவே ரூபாய் 4,000 கோடி கிடைக்கும்.
தன்னிறைவு பெற்றுள்ள புதுச்சேரியை மத்திய அரசு அடிமையாக வைத்துள்ளது என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் பேசுகையில், மாநில அந்தஸ்து வழங்க கோரி பலமுறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, ஆனாலும் கிடைக்கவில்லை. எதிர்ப்பை தெரிவிக்காவிட்டால் எப்படி கிடைக்கும்? எனவே எதிர்ப்பின் குறியீடாக சட்டப்பேரவைத் தலைவர் பேரவையை ஒத்திவைக்க வேண்டும் என்றார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், பேரவையை ஒத்திவைக்க முடியாது, மாநில அந்தஸ்துக்காக எம்எல்ஏ பதவியை எதிர்க்கட்சித் தலைவர் முதலில் ராஜினாமா செய்துவிட்டு எதிர்ப்பை காட்டுங்கள் என்றார். அப்போது குறுக்கிட்ட பாஜக எம்எல்ஏ திரு ஜான்குமார், முதல்வர் டெல்லி சென்றால் 2 வாரத்தில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றும், மாநில அந்தஸ்து பெறுவதற்காக நான் எனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என கூறினார். அவருக்கு ஆதரவாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ், தாவேகா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும், ஆளும் கட்சி வரிசையில் இருந்த என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக கூறினர். அப்போது குறுக்கிட்டு முதல்வர் திரு ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் எனது பதவியையும் ராஜினாமா செய்ய தயாராக உள்ளேன். மாநில அந்தஸ்து எவ்வளவு முக்கியம் என்பதும் அவசியம் என்பதும் எனக்கு தெரியும். மாநில அந்தஸ்து கிடைக்குமென்றால் எந்த நிலைக்கும் தயார். மாநில அந்தஸ்தை நாம் பெற்றே ஆக வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் தேவை. அப்படி இருந்தால்தான் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும். புதுவையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்றிருந்த போதே மத்திய அரசிடமிருந்து நிதி உள்ளிட்ட அனைத்தும் கிடைக்கிறது. ஆனால் மாநில அந்தஸ்து வழங்காதது வருத்தமாக உள்ளது என பேசியுள்ளேன். மாநிலம் வளர்ச்சி பெற மாநில அந்தஸ்து தேவை. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று முதல்வர் திரு ரங்கசாமி கூறினார். சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு பேசுகையில், 19வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளீர்கள். நீண்ட காலமாக முதல்வராக உள்ள நீங்கள் வாங்காவிட்டால் யாராலும் மாநில அந்தஸ்தை வாங்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி டெல்லிக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறீர்கள், போர்க்குணத்தை காட்டுங்கள். சாதாரணமாக கேட்டால் தரமாட்டார்கள். மாநில அந்தஸ்து விஷயத்தில் எல்லோரும் தயார். உங்கள் காலத்தில் வாங்க முடியாவிட்டால் எப்போதும் வாங்க முடியாது என்றார். அதனைத் தொடர்ந்து மாநில அந்தஸ்து பெற பிரதமரை சந்தித்து வலியுறுத்த முதல்வர் ரங்கசாமி டெல்லி செல்ல வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் பலரும் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் உரை மீதான விவாதத்தில் திரு ஜான்குமார் பேசுகையில், வேல்ராம்பட்டு ஏரியை ஆழப்படுத்தி நீர்நிலையை ஒழுங்குபடுத்த வேண்டும். முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி மருத்துவர்கள், செவிலியர்கள் 24 மணி நேரமும் வேலை செய்ய வைத்து 24 மணி நேரமும் இயங்கச் செய்ய வேண்டும். பழுதடைந்த சாலைகள் மற்றும் வாய்க்கால்களை சீர் செய்து தர வேண்டும் என்றார். வேல்ராம்பட்டு மெயின் ரோட்டில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட ஒரு பெரிய கிணறு வேலை முழுமை பெறாமல் பாதியில் நிற்கிறது. அப்பணியை முழுமைப்படுத்த வேண்டும். தேங்காய்த்திட்டு முதல் முருங்கப்பாக்கம் வரையில் உள்ள சாலையை அகலப்படுத்த வேண்டும். கோவில்களில் அறங்காவலர் குழு அமைத்து நிர்வாகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் பேசினார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் திருபுவனை தொகுதி தாவேகா உறுப்பினர் திரு சாய் சரவணன்குமார் பேசுகையில், புதுச்சேரியின் அடையாளமாக உள்ள மதகடிப்பட்டில் தேசிய நெடுஞ்சாலை அமைத்தபோது இடிக்கப்பட்ட புதுச்சேரி ஆய்வு மண்டப நுழைவு வாயிலை விரைந்து கட்ட வேண்டும். மின் பற்றாக்குறையை போக்க திருபுவனை துணை மின் நிலைய விரிவாக்கப் பணியை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அனைத்து தெருவிளக்குகளையும் எரிய வைக்க வேண்டும். திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலையத்தை சமுதாய நல மையமாக உயர்த்தி தொழிற்சாலைகள் உள்ள பகுதி என்பதால் 24 மணி நேரமும் இயங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மருந்து மாத்திரை எடுத்துச் செல்ல பயன்படுத்தாமல் உண்மையான நோக்கத்திற்கு ஆம்புலன்ஸ் சேவை பயன்படுத்தப்பட வேண்டும். கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான மாத்திரைகள் வாங்க திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலையம் வரை வந்து செல்ல வேண்டியுள்ளது. இதனால் முதியோர் மிகுந்த பாதிப்பிற்குள்ளாவதை கருத்தில் கொண்டு அந்தந்த கிராமங்களுக்கே சென்று மாத்திரைகள் வழங்க வேண்டும் என்றார். மூடப்பட்ட ஸ்பின்னிங் மில் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளம் உள்ளிட்ட நிதிகளை முழுமையாக வழங்கி மில்லை மீட்க வேண்டும். மதகடிப்பட்டு வாரச்சந்தையில் மழையால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்க
தற்காலிக ஷெட் அமைக்க வேண்டும். செல்லிப்பட்டு தடுப்பணையை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அங்கு தடுப்பணை கட்ட வேண்டும் என்றார். புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் திரு நேரு எம்எல்ஏ பேசுகையில், குடிமைப்பொருள் வழங்கல் துறை டிஜிட்டல் நாணயம் வழங்கி அதனை பெற்றுக்கொண்டு உணவு தானியங்களை வழங்கி வருகிறது. இத்திட்டத்தில் கைரேகை வைக்கவில்லை என கூறி ஆயிரக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கான பணம் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கிய பிறகு எம்எல்ஏக்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மக்கள் நேரடியாக எம்எல்ஏ அலுவலகம் வந்து முறையிடுகின்றனர். எனவே மக்களை அழைக்கழிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் நாம் செயல்படுத்தக்கூடாது என்றார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் குறுக்கிட்டு பேசுகையில், ஒன்றிய அரசின் இலவச அரிசிக்கு பதிலாக வங்கிகளில் பணம் செலுத்தப்படுகிறது. அது புதுச்சேரி முழுவதும் 38,000 பேருக்கு ரத்தாகி உள்ளது. ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மீண்டும் அவர்களின் ரேஷன் அட்டைகளை பதிவு செய்ய கால அவகாசத்தையும் நீட்டித்து தர வேண்டும் என்றார். இதனையடுத்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, அதற்கான ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. நாளை 29ஆம் தேதி உரிய பதில் வழங்கப்படும் என்றார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜும் பேசுகையில், 2007இல் புதுச்சேரிக்கு தனி கணக்கு துவங்குவதற்கு முன்பு மத்திய அரசு 8% நிதியை கொடையாக கொடுத்து வந்தது. அப்போது கடன் வாங்கும் அதிகாரம் கிடையாது. தனி கணக்கு துவங்கிய பிறகு நமக்கு கடன் வாங்கும் அதிகாரம் கிடைத்தது. அப்போதிலிருந்து பழைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இதுவரை பழைய கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. தினமும் 1 கோடி வட்டி கட்டும் சூழல் உள்ளது. தற்போது கடன் குறைந்துள்ளது. இந்நிலையில் மாநில அந்தஸ்தை ஓரம் வைத்துவிட்டு பழைய கடனை தள்ளுபடி செய்ய முதல்வர் முயற்சி எடுக்க வேண்டும். இதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 1500 கோடி நிதி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் என்றார். நீதிமன்ற உத்தரவுப்படி நீக்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் விஷயத்தில் தவறு செய்த அதிகாரிக்கு எந்த தண்டனையும் இல்லை. அரசு நடத்திய தேர்வின்படி பணியில் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பது தவறான நடவடிக்கையாகும். எனவே நீதிமன்றம் பரிசீலனை செய்யுமாறு கூறியும் பணியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இப்பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் பேசியதை தொடர்ந்து பிற்பகல் 2:30 மணியளவில் நாளை சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு சபை கூடும் என்று அறிவித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் சபையை ஒத்திவைத்தார்.